துஷார்னு ஒரு பையன் தான் தெரியுமா, 2 தடவை மைக் போடுறதுக்கு அவன் தலையில இருந்து தூக்கிட்டாங்களாம். பிடிச்ச மனுஷன் நல்லா தான் இருந்தா என்ன ஆச்சு? வாரம் 2ல ஒருத்தவன் தலையானாம் பாரு, அந்த துஷார் பையன். ரகளைகள் ஆரம்பம், பொம்மணிகளை தொடப்படாது. சுடுவா சாவா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? நல்லா வெளியில போய் தூங்குறாங்க. ஐயோ ஏய் போடா போடா சபரி. யாரோ வா வா. நான் என்ன நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டாடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டா. அண்ணே உங்களால பாரு எவ்வளவு வேலை எங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம். சும்மா குருண வந்து இவங்க வந்து ஏய் ஏய் ஆயா ஏய் நான் செத்துறேன்டா. போப்பா, இவன் படத்தை தாண்டி போ. ஒரு கடை எடுத்து வா, அப்படியே சீரியா போயிடுச்சு. சாரி 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 சரி 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 சரி. நமக்கு நீ என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கிட்டானே சாப்பிடணும். பேசினா கேட்காதுன்னு நினைச்சோம். சத்தியமா சென்ட்ரா சென்ட்ரா. டேய், நீ இங்கே தங்கிட்டியா? எல்லாம் அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். சாரி சென்ட்ரா. மத்தவங்களும் மனுஷங்க தான், அதுவும் கரெக்ட் கொஞ்சம் கரெக்ட் யோசிக்கணும். கரெக்ட். நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபப்படணுமா? நாளையில நடக்காது. எதுவுமே தேவையில்லை, நான் விட்டா போதும். பேசின ஆளுங்களே நாங்க தான் வந்து கேட்கிறோம். மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா சத்தியமா இது நல்லா இல்ல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறது. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். என்ன பண்ணணும்? இல்ல நம்ம ஒரு ஆர்வத்துல சின்ன பசங்க இதுக்காக என்ன பண்ணணும்? தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார், எனக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா போயிட என்ன போறோம். சின்ன பசங்கன்னா அவங்க ஜாலியா பேசுற விடு. சாரி ஜாலியா பேசுறாங்க? அவன் தான் பேச. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. வேலை நீங்க பாருங்க சபரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அதாங்க சாரி கேட்க வந்தோம். புதுசு புதுசா இருக்காங்க. நீங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து எதுக்கு சாரி கேக்குறீங்க? இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம்னா புரியல. கேளுடா. என்ன மரியாதை பேசுறாங்க? அப்படிதான்டா பேசுவேன். கேளு. எனக்கு எதுவும் பேசுறதுக்கு எனக்கு சத்தியமா விருப்பம் இல்ல சபரி. உங்க வேலையை பாருங்க, போங்க. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாது, என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. இது ரொம்ப ஒரு கில் ட்ரிப் கொடுக்குது, சீரியஸா சொல்றோம். பின்தானி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இல்ல இல்ல நான் எல்லாரும் சைலண்டா இருக்கு. நாங்க இனிமே சவுண்ட் சரி நீங்க சென்ட்ரா வா நான் சொல்றேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முச்சக்கல்ல நான் பையில பாரு. சரி வாங்க வாங்க. ஐயோ நான் நீங்க உங்களை தப்பலா சொல்ல, நான் இப்பயும் சொல்றேன்ல. பத்தி யாரெல்லாம் பேசிட்டு இருக்காத பாயா, பிரச்சனை உண்டாகாத வேலைய இல்ல பாரு. சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. நீங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்க எல்லாம் மாற மாட்டீங்க. It's a fun டா. Fun thrill டா. அதனாலதான் சொல்றேன், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். போய்ட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போய்ட்டான். என்கிட்டயா? போய்ட்டான். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? 5 நிமிஷம் இங்க பேசிட்டு போய் சிரிச்சோம், அவ்வளவுதான். புரியல. யாரும் கண்ட்ரோல் பண்ணாதுங்க, எனக்கு கத்துங்க. பேச்சு வாக்குல பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க எப்படி தெரியுதா? வேற இல்ல உங்களுக்கு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், உங்களை வெளியே படுக்க வைக்கணும்னு அவங்க பண்றாங்களா? என்ன பண்ண? அப்படிதான் சொல்றாங்க. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா இது 1.5 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. இல்ல, இல்ல, இப்போ இவங்க பண்றது கரெக்ட். உங்களுக்கு கரெக்டா? எல்லாவும் பாத்துப்பா. ரொம்ப நன்றி. ஏன்டா உங்களை வெளியே படுத்த வச்சு எங்களுக்கு ஒரு யோசனையுமே கிடையாது. இப்பயும் சொல்றேன், நாங்க ரொம்ப இதா விளையாண்டு. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீதானேயாக. போதுமா? சரி சாண்ட்ரா, தேங்க்யூ. ஐம் ரியலி சாரி உங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு. பட் இன்டென்ஷன் உங்களை வெளியே வந்து படுக்க வைக்கணுங்கிறது கிடையாது.